யோபு 22:21 நாம் முதல்ல வாசித்தபடி, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். யாரோட? தேவனோட பழக சொல்லுறார். ஆண்டவரோட பழகி அவரோடு கூட நம்ம சமாதானமா இருந்தா நன்மை வருமா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு நீங்க பழகுறீங்களா? ஆண்டவரோடு எப்படி பிரதர் பழகிறது? இது ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது முதலாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் தேவனோடு தொடர்பில் இருந்து கொண்டு உறவாடுகிற, ஐக்கியம் வைத்து வாழ்கிற ஒரு அனுபவம். டெய்லி வேதத்தை தியானிக்க வேண்டும். அதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஜபத்திலே நாம் அவரோடு கூட பேச வேண்டும். அப்படி நாம் ஆவியானவரோடு இணைந்து செயல்பட நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது நம்ம உள்ளத்துல ஆவியானவர் பேசுவார். இது எனக்கு பிடித்தமில்லாத காரியம் மகனே, இதை விட்டுரு, இந்த காரியத்தை விட்டு விலகி ஒதுங்கிப்போ, நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அந்த திட்டத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன், அந்த பாதையில கடந்து வா, ஆலோசனை கொடுப்பார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஆண்டவரோடு கூட உறவாடி ஐக்கியம் வைத்தா அவர் ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவரோடு உறவாடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நானெல்லாம் இப்போ ரொம்ப நேரம் ஆண்டவரோடு தான் செலவிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் தரிசனத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரிடத்துல. ஆகவே ஆண்டவருடைய நாளுக்கெல்லாம் நெருங்கி கொண்டே இருக்கிறேன். அவரோடு உறவாடுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம், உள்ளத்திலே சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போதே கண்களிலே கண்ணீர் வருகிறது. அவரோடு கூட ரசித்து அவருடைய அன்பை ருசித்து பாடும் பொழுதே ஒரு பரவசம். எத்தனை அன்பு! ஒரு பிரச்சனையா, ஒரு தேவையா, ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற தைரியம். அவை ஆண்டவரோடு உறவாடி நெருங்கி வாழ்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா இந்த உலகத்துல ஆண்டவருடைய நெருங்க விடாம பிசாசு நம்மளை எத்தனையோ விதத்துல வஞ்சிக்க பார்ப்பான். பாவ கண்ணிகளை கொண்டு வர பார்ப்பான், தவறான நபர்களை கொண்டு வர பார்ப்பான். இன்னும் எத்தனையோ நெருக்கடிகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதன் மத்தியிலும் நம்ம போக்கஸ் ஆண்டவரோடு இருக்கணும். அதாவது நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நாம ஆண்டவரோடு உறவுல இருக்கணும். பழக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே வித்தியாசமா மாறிடும். 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் சிங்கிள் ஆளா நின்று நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப அவரோடு கூட நம்ம பழகினாதான் இந்த மாதிரி தைரியமும் அந்த மாதிரி விசுவாசத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே பிரியமானவர்களே, நீ ஆண்டவரோட பழகுங்க. இந்த 3 காரியத்திலும் பழக்கத்துல கவனமா இருந்தீங்கன்னா, யோபு 22:21 நம்ம வாசப்படி, அதனால் உமக்கு நன்மை வரும். உங்க வாழ்க்கையில நன்மை எதிர்பார்க்கிறீங்களாவா? அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என்ன நன்மை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நன்மை நிச்சயமாய் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். வருடத்தின் கடைசி பகுதிக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் இருக்கிற குறை நாட்களும் ஆண்டவரோடு கூட அதிகமா நேரம் செலவிட்டு, இனி புதிய வருடத்திலேயும் கூட வரக்கூடிய நாள்ல நான் ஆண்டவரோடு கூட நெருங்க போறேன். தீர்மானம் எடுத்து வாழுங்கள். தடைப்பட்ட நன்மைகள் வரும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். உங்க வாழ்வு சமாதானமாய், மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே உங்களுக்கு தந்தருள்வார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, 3 காரியங்களை பழகுதலை குறித்து எங்களோடு பேசினீரப்பா. நாங்கள் தவறான நபர்களிடம் தவறான காரியங்களை பழகிவிடாதபடி எங்களை காத்து கொள்ளும். அதே வழியில நல்ல சரியான நண்பர்கள் எங்களுக்கு தந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள, புதிதாக தெரிந்து கொள்ள கிருபை தாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உம்மோடு உறவு வைத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்து, தேவ மனிதர்கள் பலரை குறித்து, சீசர்களை குறித்து இவர்களின் சிநேகிதர் என்று சொன்னீரப்பா. அதுபோல நாங்கள் உம்மோடு பழகி உமக்கு சிநேகிதர், உம்முடைய சிநேகிதர் என்ற அனுபவத்தை அடைய எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்விலும் நன்மைகள் வரட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.